రైట్ బ్రేకింగ్ చూస్తున్నాం. తమిళనాడులోని అధికారిక డిఎంకే పార్టీ ప్రజల్లో విడదీసేలా రాజకీయాలు చేస్తుందని టీవీకే చీఫ్ సినీ నటుడు విజయ్ తీవ్ర వ్యాఖ్యలు చేశారు. ఆయన తన రాజకీయ ప్రచారాన్ని నేటి నుంచి పునఃప్రారంభించారు. కాంచీపురం జిల్లాలో ఒక ఇండోర్ సదస్సులో ఆయన పాల్గొన్నారు. డిఎంకేది దోపిడీ భావజాలమని విజయ్ విమర్శించారు. ఆ పార్టీ వారసత్వ రాజకీయాలకు రాడికల్స్కు నిలయమని చెప్పారు. సమానత్వం కోసం తన పాలసీలను ఆయన వివరించారు. பாலாற்றை விட உயரமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது. அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும். அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல, ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள், எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும். இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும், மக்கள் போராடணும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். அது பாலாற்ற